எல்லாரும் ஏறாதியா கூட்டணி தம்பி எல்லாரும் ஏறாதியா பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் ஆதரவுடன் இந்திய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்கினை நமது பெருமைக்குரிய நமது சிவகங்கை பூமி 4 முறை இந்தியாவின் மத்திய அமைச்சரையும் கொடுத்தது நமது சிவகங்கை பூமி. கடந்த 40 ஆண்டு காலமாக நமது சிவகங்கை பூமி எந்தவித வளர்ச்சியும் அடையாமல் பின்தங்கிய நிலையிலே உள்ளது. யாராவது உங்களுடைய எம்பியை பார்த்திருந்தா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் நம்மை வந்து சந்தித்திருக்கிறாரா அல்லது மத்திய அரசு எந்த நலத்திட்டத்தையாவது நமது பகுதியில் செயல்படுத்தியிருக்கிறாரா? இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களது வாக்கினை அளித்து உங்களது பொன்னான வாக்கினை வீணாக்க வேண்டுமா? சற்றே சிந்தியுங்கள் வாக்காளர் பெருமக்களே. நமது இந்திய அரசியலமைப்பு அதிகாரம் நமக்கு அளித்த ஒரே ஒரு அதிகாரம் இந்த ஒருங்கிணைந்த பேச்சு. நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் நமது சிவகங்கையின் வளர்ச்சி என்பதை கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய அண்ணன் நமக்காக உழைத்த நம்மை தேடி வந்த நமது மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் அவர்களுக்கு உங்களது வாக்கினை தாமரை சின்னத்தில் அளிக்குமாறு நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இங்கே எதிரணியின் ஒரு அணியினருக்கு வேட்பாளருக்கு பிரதம வேட்பாளர் யார் என்பதை தேர்வு செய்வதிலேயே மிகப்பெரும் முரண்பாடு உள்ளது. மற்றொரு எதிரணி வேட்பாளருக்கு பிரதம வேட்பாளர் யார் என்பது கூட தெரியாது. ஆனால் நமது அண்ணன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் வேலை கலந்து உள்ளவர். அவரால் மட்டுமே நமது பகுதியில் மத்திய அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்த முடியும். அண்ணன் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் கோரிக்கை ஒன்றை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆனவுடன் எங்கள் புதிய பூமி தாயகத்தில் அரசு கலைக்கல்லூரி ஒன்றை நிறுவ வேண்டும் என்றும் இங்கே படித்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி தர இங்கே தொழிற்சாலை ஒன்றை அமைத்து தருமாறு இந்த பகுதி மக்களின் சார்பாக உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மேலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரும் அரசியல் மாற்றம் நடப்போகிறது. எனவே சிவகங்கை மாவட்டத்தை நமது முன்னேற்றத்தை பாரதத்தின் முன்னேற்றத்தோடு நமது சிவகங்கை மாவட்டம் முன்னேற நலன்களுக்கு வலு சேர்க்க அண்ணன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள், தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள், தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கிறேன். அன்பிற்கினே வாக்காளர் பெருமக்களே, காலை 8 மணி ஆரம்பித்து நம்முடைய சுற்றுப்பயணம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் 7 இடங்களில் நான் உரையாற்ற வேண்டும், கருத்துரை சொல்ல வேண்டும். இரண்டே செய்தி. எனக்கு முன்னதாக உரையாற்றிய சகோதரி வீராங்கனை கீர்த்தன் அவர்களும் அண்ணன் ஐயாசாமி அவர்களும் மிக பிரபலமானவர்கள். அவர்கள் தெளிவாக இங்கே கருத்தை எடுத்துரைத்தார்கள். ஒரே செய்தி, இன்றைய தினம் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய வாக்கு. வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி 4:30 மணிக்கு பிரச்சாரம் முடிந்துவிடும்.